ஹோட்டல் ரூமில் பெண் ஐடி ஊழியர் எரிந்து இறந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் அப்பெண்ணின் மாமா உறவு கொண்ட உறவினர் சிக்கியுள்ளார். என்ன நடந்தது விரிவாக விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. கடந்த 12ஆம் தேதியன்று பெங்களூருவின் குந்தலஹள்ளியில் அமைந்துள்ள ராதா ஹோட்டலில் பிரவீன் என்ற நபரை சந்திக்க சென்ற இளம் பெண் தீக்காயத்துடன் விக்டோரியா அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். பின்னர் அப்பெண் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். இதனைத் தொடர்ந்து HAL போலீசார் நடத்திய விசாரணையில் பல அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகியுள்ளது. பெங்களூருவைச் சேர்ந்த 24 வயதான இளம் பெண் ஒருவர் மாரத்தஹள்ளியில் உள்ள ஐடி நிறுவனத்தில் வேலை பார்த்து வந்துள்ளார். அப்பெண் வேலை பார்த்து வந்த அதே நிறுவனத்தில் மாமா முறை கொண்ட பிரவீன் என்ற 42 வயதுடைய நபரும் வேலை பார்த்து வந்துள்ளார். இருவரும் நெருங்கி பழகி வந்ததாகவும் அடிக்கடி வெளியூர்களுக்கு சுற்றுலா சென்று வந்ததாகவும் கூறப்படுகிறது. அப்போது இருவரும் தனிமையில் இருந்ததை வீடியோ எடுத்து வைத்த பிரவீன் தன்னுடன் உல்லாசமாக இருக்க வரவேண்டும், இல்லாவிட்டால் வீடியோவை பெற்றோருக்கும் சமூக வலைதளங்களிலும் பதிவிட்டு விடுவதாக மிரட்டியதாக சொல்லப்படுகிறது. இந்நிலையில் பெண் ஐடி ஊழியர் வேறொரு இளைஞனை டேட்டிங் செய்து வந்ததாக கூறப்படுகிறது. இதனை அறிந்த பிரவீன் ஹோட்டலுக்கு வருமாறு வீடியோவை காட்டி பெண் ஐடி ஊழியரை வரவழைத்துள்ளார். வரும் வழியிலேயே அப்பெண் 2 லிட்டர் பெட்ரோலை வாங்கிச் சென்றுள்ளார். அறையில் பிரவீன் உல்லாசமாக இருக்க கட்டாயப்படுத்திய போது அந்த பெண் வாங்கி வந்த பெட்ரோலை உடலில் ஊற்றி தீயிட்டுக் கொண்டது தெரிய வந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து HAL போலீசார் பிரவீனை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.